வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்மா கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி பச்சை புளி ரசம் பண்ணலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, புளி திக்காக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, சின்ன எலுமிச்சம்பழம் அளவு கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய், அதே மாதிரி ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம். அது மாதிரி போட்டுக்கோங்க. காரம் நான் ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா கிள்ளி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, புளி கரைச்சி வச்சாச்சு. வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம். இப்போ வந்து பூண்டு இடிச்சிட்டு இல்லை மிளகும் ஜீரகம் அரை ஸ்பூன், ஒரு 5 பல் பூண்டு போட்டேன். மிளகும் ஜீரகம் போட்டிருக்கேன். நல்லா இடிச்சிட்டு பார்க்கலாம். ஏன்னா பெருங்காயமும் அதுக்கு வேணும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுப்போம். பெருங்காயம் இதில் வந்து பூண்டும் மிளகு ஜீரகமும் இடித்து போட்டிருக்கோம். ஒரு 4-5 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம். இதில் வந்து ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி போட்டிருக்கேன். கட்டியாக புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு இன்னும் வேணுன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அப்போ பார்த்துட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதில் வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா ஒரு பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டாச்சு. இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதுவும் போட்டுட்டோம். நம்ம நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா அதை கரைச்சிப்போம். இந்த காரம், உப்பு, புளிப்பு எல்லாம், வெங்காயம், அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதோட வாசனை, பெருங்காயம் எல்லாமே இதில் கலந்துக்கிற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம். பச்சை புளி ரசம் ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து எப்போ பார்த்தாலும் பச்சை புளி ரசம் சொல்லி தருவார். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லுவார். இது ஒன்றும் தாளிக்க வேணாம், அடுப்பில் ஒன்றுமே வைக்க வேண்டாம். பச்சை புளி ரசம் அப்படியே கரைச்சி செய்ய வேண்டியது தான். எல்லாமே போட்டோம். நம்ம டேஸ்ட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம்ல. பாருங்கள், எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிட்டோம். எல்லாம் பச்சையாக தான் இருக்குது. எல்லாத்தையும் கரைச்சி விட்டாச்சு. உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலாம் உப்பு போட்டுக்கலாம். பச்சைப்புளி ரசம் அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. பச்சைப்புளி ரசம் செஞ்சு பாருங்கள். நீங்களும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.